வணக்கம். ஆன்மீக செய்திகள். காரைக்கால் கோவில்பத்து பகுதியில் பிரசித்தி பெற்ற கோதண்டராமர் கோயில் உள்ளது. தற்போது கோயிலில் ராம நவமி உற்சவம் கொடியேற்றத்துடன் விமர்சையாக துவங்கியது. முதல் நாளில் கோதண்டராமர் சேஷ வாகனத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக கருட சேவை மார்ச் 22ஆம் தேதி, சீதாராமர் திருக்கல்யாணம் மார்ச் 25ஆம் தேதி, ராம நவமி உற்சவம் மார்ச் 27ஆம் தேதி மற்றும் ஊஞ்சல் வைபவம் 28ஆம் தேதி நடைபெற உள்ளது. திரளான பக்தர்கள் ஸ்ரீராம ஜெயம் கோஷம் முழங்க சுவாமி தரிசனம் செய்து மனம் உருகினர். காரைக்கால் கோவில்பத்து பகுதியில் பிரசித்தி பெற்ற ராஜகணபதி கோயில் உள்ளது. ஆண்டுதோறும் பங்குனி மாதம் ஒரு வாரம் முழுவதும் மூலவர் மீது சூரிய ஒளி விழுவது வழக்கம். சூரிய பகவான் சிவனை நோக்கி தவம் இருந்த பார்வதி ஈஸ்வர சுவாமி கோயில் அருகில் ராஜகணபதி அருள் பாலிக்கிறார். முதல் நாளாக நேற்று மாலை 6 மணி அளவில் சூரிய கதிர்கள் மூலவர் மீது விழுந்தது. இதை முன்னிட்டு விநாயகருக்கு சிறப்பு அபிஷேகம் செய்தனர். சர்வ புஷ்ப அலங்காரத்தில் மகா தீபாராதனை காட்டப்பட்டது. திரளான பக்தர்கள் விநாயகரை தரிசித்து மனம் உருகினர். திருச்சி திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரி சமேத ஜம்புகேஸ்வரர் கோயிலில் பங்குனி தேரோட்டம் கடந்த பிப்ரவரி 26ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. மார்ச் 15ஆம் தேதி 8 திக்கும் கொடியேற்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. தினமும் ஜம்புகேஸ்வரர் அம்பாளுடன் ரிஷப வாகனம், காமதேனு வாகனம், சூரிய சந்திர பிரபை வாகனம் என பல்வேறு வாகனங்களில் வீதி உலா கண்டருளும் வைபவம் நடைபெற்றது. இன்று 6ஆம் நாளில் தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. முன்னதாக அலங்கரிக்கப்பட்ட 2 பிரம்மாண்ட தேரில் ஒரு தேரில் ஜம்புகேஸ்வரர் அம்பாளும் மற்றொரு தேரில் அகிலாண்டேஸ்வரி தாயாரும் எழுந்தருளினர். சுவாமி அம்பாளுக்கு தீபாராதனை காட்டப்பட்டது. பக்தர்கள் தென்னாடுடைய சிவனே போற்றி, ஓம் நமசிவாயா என பக்தி கோஷம் முழங்க தேரை வடம் பிடித்து இழுத்தனர். முதலாவதாக சுவாமியும் அம்பாளும் அருள் பாலித்த தேரை பக்தர்கள் இழுத்து வந்து தென்மேற்கு மூலையில் நிறுத்தினர். அதனைத் தொடர்ந்து அகிலாண்டேஸ்வரி தாயாரின் தேர் வடம் பிடித்து 4 வீதிகளிலும் வலம் வந்து பின்னர் 2 தேரும் ஒரே நேரத்தில் நிலையை அடைந்தது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். விழா ஏற்பாடுகளை அறநிலையத்துறை சார்பில் கோயில் உதவி கமிஷனர் சுரேஷ் மற்றும் கோயில் பணியாளர்கள் செய்தனர்.
வேலூர் காட்பாடி சின்னகீசக்குப்பம் கிராமத்தில் பிரசித்தி பெற்ற முனீஸ்வரர் கோயில் உள்ளது. கோயிலில் பெரியாண்டவர் மற்றும் சப்தகன்னிகள் அருள் பாலிக்கின்றனர். கோயில் மண்டல அபிஷேக பூர்த்தி விழாவை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து விவசாயம் செழிக்கவும் உலக நன்மை வேண்டியும் பெண்கள் பால்குடம் எடுத்தனர். மேளதாளம் இசைக்க முக்கிய வீதிகள் வழியாக பால்குடம் ஊர்வலம் கோயிலை வந்தடைந்தது. முனீஸ்வரர், பெரியாண்டவர் மற்றும் சப்தகன்னிகளுக்கு சிறப்பு பால் அபிஷேகம் செய்தனர். சர்வ புஷ்ப அலங்காரத்தில் மகா தீபாராதனை காட்டப்பட்டது. திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து மனம் உருகினர். சேலம் வள்ளப்பாடி பேளூரில் பழமையான தான்தோன்றீஸ்வரர் கோயில் உள்ளது. கோயில் சிதிலமடைந்த நிலையில் புனரமைப்பு பணிகள் நிறைவடைந்து கும்பாபிஷேக பூர்வாங்க பூஜைகள் துவங்கியது. காலையில் கணபதி ஹோமம் செய்யப்பட்டது. தொடர்ந்து 5 அடி உயரம் 57 கிலோ எடையுள்ள ராஜகோபுர கலசங்கள், விநாயகர், முருகன் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கான 19 கலசங்களுக்கு சிறப்பு பூஜை செய்தனர். பால், இளநீர், சந்தனம் உள்ளிட்ட வாசனை திரவியங்களால் கலசத்திற்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. மகா தீபாராதனை காட்டப்பட்டது. தொடர்ந்து கோபுர கலசங்களை டிராக்டரில் வைத்து ராஜவீதி வழியாக ஊர்வலமாக கோயிலை அடைந்தனர். வேத மந்திரம் முழங்க ராஜகோபுரம் மற்றும் பரிவார மூர்த்தி கோபுரங்களில் கலசம் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. சிவசிவ கோஷம் முழங்க திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர்.